ஸ்டாமர், யூகேவோட பிரைம் மினிஸ்டர். இவர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறது, உங்க படைகளை அனுப்பி விடுங்க, அமெரிக்க படை யூகே படையும் சேர்ந்தா ஈரானுக்கு எப்பேற்பட்ட தலைவலியை கொடுக்க முடியும் காட்டுவோன்னு வீராவசமா பேசினாரு. ஆனா ஸ்டாமர் அதை சிம்பிளா மறுத்துட்டாரு, வேணாமே அப்படின்ட்டு. ட்ரம்ப் ஏன் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறப்ப, இல்ல என் நாட்டு மக்கள் நலன் எனக்கு முக்கியம், நீங்க சொல்லி நான் பண்ணி தொலைச்சிட்டு இங்க யாரும் வாங்கி கட்டிக்கிறது அவர் தெளிவா சொல்லிட்டாப்ல. பேச மட்டும் பயன்படுத்தி சொன்னா அதை மட்டும் பயன்படுத்தி அதோடு போதும், அதிக மேல வரவானான்ற மாதிரி தான் அவர் சொல்லி ஒதுங்கி விட்டாரு. இப்ப என்ன தெரியுமா அதோட இம்பாக்ட் நடந்துகிட்டு இருக்கு யூகேல? முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா யூகேல இந்த வார் சம்பந்தமா. இதுல இந்த சென்சிட்டிவான மீட்டிங்ஸ்ல ஒரு சில மீட்டிங்ஸ்ல மட்டும் அமெரிக்கன் அபிஷியல்ஸ் புறந்தள்ளப்படுறாங்களாம். அவங்கள அழைக்கவே மாட்டாங்களாம். மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி வழக்கம் போல அழைக்க மாட்டாங்களாம், புறந்தள்ளி விட்டுறாங்களாம். மேபி சென்சிட்டிவான மீட்டிங் ஆச்சு, இங்க பேசுற விஷயம் அவர் காதுக்கு போயிடுமோன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ, அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராப்பர் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இல்லைன்றது தெளிவாக இங்கே தெரியுது. அமெரிக்கா சொன்னா யூகே கேட்கும், இதைத்தான் நம்ம பார்த்து பரீட்சையும். ஆனா இப்ப என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆனா ட்ரம்ப் தெளிவா இந்த நேரத்துல புரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் நமக்காக வராங்க, யார் யாரெல்லாம் நமக்காக வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. வர்றவங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் மட்டும் தான் உள்ள இருக்கும், இஸ்ரேல்னு. வராதவங்க லிஸ்ட் எடுத்தா எல்லா நாடுகள் பேரையும் உள்ள எடுத்துக்கலாம்.